நேற்று விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்களை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க என்று சொன்னார். அந்த இடத்தில் கூடிய கூட்டத்தை பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் எல்லாருமே பார்த்தோம். இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வேறு சாலையே இல்லை. விஜய் பேசிக் கொண்டிருந்த அந்த வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்கு. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோடை பிடிச்சா நேரம் ஜெயிச்சுக்கு போய் கரூர் டவுனு மற்ற சில ஊர்கள் போல ரொம்ப சிக்கலான ஒரு டவுன் இல்லை, மாற்று பாதைகள் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றதை நேற்று எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு இந்த கூட்டத்துக்குள்ளே விடுவார்? அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறாருன்னா கரூரை பற்றி தெரிஞ்சவர் தான் அங்கே இருப்பார். அப்போ அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுதுன்னு தெரியாதா? அப்போ தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். நார்மலாக நாமளே என்ன அவசரமாக இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்ட மாட்டோம். இது எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது தெரியும். இன்னொன்று, அது இல்லாமல் அரசியல் கட்சி கூட்டம்னாலே நீங்கள் அந்த நேரத்தில் போனீங்கனாலே சிக்கல் அப்படின்றது தெரியும். ஸோ உள்ளூரை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு, அதுவும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சார், அதில் ஒன்று விஜய் அவர்களுடைய அந்த கட்சி வேணா இருக்கட்டும். இன்னும் விஜய் கொடி எடுத்து கட்டிக்கிறது பெரிய கஷ்டமா? திமுக கொடி கட்டிட்டு விஜய் கொடி கட்ட முடியாதா?